150 வருஷத்துக்கு முன்னாடி பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஒரு நாவல் எழுதின சமஸ்கிருதம் கலந்த பெங்காலி பாடல் இன்னைக்கு இந்தியாவோட ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. ஆமாங்க, வந்தே மாதரம் பாடலோட 150வது வருஷத்துல நாம இருக்கோம். இதை கொண்டாடும் விதமா ஒன்றிய அரசு கொண்டு வந்த திடீர் ரூல்ஸ்னால வரவேற்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பல சர்ச்சைகளும் கிளம்பி இருக்கு. அது என்ன ரூல்ஸ், எதிர்ப்புகள் ஏன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ரொம்ப காலமாவே நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்தந்த மாநில பாடலோட ஆரம்பிச்சு தேசிய கீதத்தை பாடி முடிக்கிறது தான் புரோட்டோகால். இருந்தாலும் 1950ல் இந்திய அரசியலமைப்பு உருவானப்போ தேசிய கீதத்துக்கு கொடுக்கிற அதே மரியாதையை வந்தே மாதரம் பாடலுக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போத்திலிருந்து வந்தே மாதரம் பாடலை நம்ம தேசிய பாடல்னு சொல்லிட்டு வந்தாலும் அரசியல் சாசனம் அதுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல. இந்த இடைவெளியை போக்கத்தான் ஒன்றிய அரசு இப்போ திடீர் ரூல்ஸை கொண்டு வந்திருக்கு. இதனால் வர வந்தே மாதரம் பாடல்ல முதல் 2 பத்திகளை மட்டும் தான் பொதுவா எல்லாரும் பாடிட்டு இருந்தோம். ஆனா இனிமே முழுசா 6 பத்திகளையும் பாடணும்னு அரசு சொல்லியிருக்கு. தேசிய கீதம் பாடி முடிக்க 52 செகண்ட் ஆகும். ஆனா வந்தே மாதரம் பாடலை பாட முழுசா 3 நிமிஷம் 10 செகண்ட் ஆகும். இது மட்டும் இல்லாம எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் இனிமே வந்தே மாதரம் பாட்டை முதல்ல பாடணும். அதுக்கப்புறம் தான் தேசிய கீதத்தை பாடணுமாம். அரசு பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள்ல இனிமே இது கட்டாயம். இது கூடவே இந்த பாட்டை பாடும்போது எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துறதும் இனி கட்டாயம். தியேட்டர்ல இந்த பாட்டு ஓடிச்சுன்னா அதுக்கு மட்டும் இந்த ரூல்ஸ்ல இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த புது ரூல்ஸ்க்கு பல கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு. இந்த வந்தே மாதரம் பாடலோட கடைசி 4 பத்திகள்ல பாரத மாதாவை துர்க்கை, லக்ஷ்மி மாதிரியான இந்து மத கடவுள்களோட ஒப்பிடப்பட்டிருக்கும். மதச்சார்பற்ற நாடான இந்தியாவில் எல்லா மதத்தினரும் வாழும் சூழல்ல ஒரு குறிப்பிட்ட மத கடவுள்களை போற்றும் வரிகளை கட்டாயப்படுத்துறது அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு கடுமையா எதிர்க்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் தான் 1896ல் முதலா இந்த பாட்டை பாடினாரு. ஆனா அவரே பிற்காலத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பாட்டோட முதல் 2 வரிகள் தேசப்பற்ற பத்தி பேசுது, ஆனா மற்ற வரிகள் ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டுக்குள்ள போகுதுன்னு சுட்டி காட்டியிருந்தாரு. இதனாலதான் சுதந்திரத்துக்கு அப்புறம் முன்னாள் பிரதமர் நேரு காலத்துல முதல் 2 வரிகளை மட்டும் பாடுற வழக்கத்தை வச்சிருந்தாங்க. ஒன்றிய அரசு அதை முழுசா பாட சொல்றது தான் பெரும் விவாத பொருளா மாறி இருக்கு.